வணக்கம் உறவுகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோ மூலம் உங்களை சந்திப்பதில் ரொம்ப மகிழ்ச்சிங்க. நம்ம பொன்மணியை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம வெள்ளச்சியோட 4வது பெண் கன்றுக்குட்டி தான் பொன்மணி. இவளுக்கு பார்த்தீங்கன்னா அசைவ சுழி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்கங்க. பொதுவாக மாடுகள் அப்படி விற்கிறது அப்படின்னா சுழி பார்த்து தான் வாங்குறாங்கங்க. எங்கள் ஊர் மணப்பாறை பகுதிகளில் அந்த நடைமுறை இருக்குது. உங்கள் ஊர்களெல்லாம் அந்த நடைமுறை இருக்குதா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வெள்ளச்சி மாதிரியே ஜெராக்ஸ் காப்பி மாதிரியே இருக்கிறது யாருன்னா அந்த பொன்மணி தான். இப்போயே பார்த்தீங்கன்னா இவளுக்கு வந்து மடியெல்லாம் கொஞ்சம் பெருசாகவே இருக்குங்க. பார்த்தா பெரிய கன்றுக்குட்டியாக இருக்குது. நிறையா பேர் நம்ம வீடியோஸ்லலாம் பொன்மணி செனையா அப்படின்லாம் கேட்டிருப்பீங்க. ஆனால் பொன்மணி இன்னும் செனை இல்லைங்க. ஏப்ரல் இப்போ வந்து ஜான்வரி முடிய போகுது. ஏப்ரல் வந்தால் தான் பொன்மணிக்கு வந்து 2 வயசு முடியுதுங்க. 1.25 வயசு தான் ஆகுது. ஆனால் பார்த்திங்கன்னா நல்லா பெரிய கன்றுக்குட்டியாக தாங்க இருக்குது. சே நம்ம குடும்ப சூழ்நிலை காரணமாக இவளை சேல்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தோம். அது நடந்து ஒரு 2-3 மாதம் இருக்குங்க. நான் கை வச்சு காமிக்கிறேன்ல அந்த இடத்துல தாங்க சுழி இருக்குது. அப்படி வந்து இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் அசைவ சுழி அப்படின்னு சொல்லுவாங்களாம். அதுக்கு முன்னாடியெல்லாம் நம்மளுக்கு மாடு வளர்த்ததுக்கு முன்னாடியெல்லாம் நம்மளுக்கு இதை பற்றி தெரியாது. இப்போ தான் இதை பற்றி தெரியுதுங்க. இது வந்து நடக்கிறப்ப பார்த்திங்கன்னா அதோட முன்கால்லேருந்து 2 முன்னங்காலோட மேலே உச்சியில் தான் அந்த வந்து சுழி இருக்குது. அது நடக்கிறப்ப அசையுமா அதனால தான் அசைவு சுழி அப்படிங்கிறாங்க. அசைவு சுழியான்னு எனக்கு தெரியலை. ஆனால் அசைவ சுழின்னு தான் பேச்சு வழக்கில் சொல்கிறாங்கங்க. இது இருக்கனால வெட்டுக்கு தான் வேணால் வச்சுக்குவாங்க, சந்தையில் போய் விட்டாலும் அப்படி இப்படின்னு சொன்னாங்கங்க. பொன்மணி வேற ரொம்ப அழகாக இருப்பா, நம்ம கட்டுத்திரையிலே வேற போட்டதா, நம்மளோட வறுமைக்காக இவளை ஏன் வெட்டுக்குன்னு சொல்லி விடணும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப வருத்தமாக இருந்துச்சுங்க. அப்புறம் எப்படியோ மேனேஜ்மெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களே வச்சுக்கிட்டு இருக்கோம். இன்னும் சினை பருவத்துக்கு வரலைங்க. உங்கள் ஊர்லெலாம் அந்த மாதிரி சுழி பார்ப்பாங்களா அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கங்க. பார்த்தா முத்துமணி, இவளுக்கெல்லாம் அந்த சுழி இல்லை. நம்ம வீட்டில் வளர்க்குற மாடுகள்லேயே பார்த்திங்கன்னா பொன்மணிக்கு இந்த மாதிரி சுழி இருக்குது. அடுத்து கண்மணியோட மக இருக்கால, பட்டுன்னு சொல்லி சின்ன பட்டு ஒருத்தி இருக்கால, அவளுக்கும் அதே மாதிரி தாங்க அசைவ சுழி. அதை அடுத்து லாஸ்ட்டாக அவளை காமிக்கிறப்ப பார்க்கலாம். இவளுக்கு பார்த்திங்கன்னா அந்த காலுக்கு மேலே இல்லாமல் கொஞ்சம் தள்ளி இருக்குது. இது ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்கங்க. என்னவோ ஏதோ தெரில, மனிதர்கள் ஏதாவது ஒன்று, அதாவது குழந்தைங்காவும் நம்ம மனிதர்களோட குழந்தைங்க அப்படிங்கிற விதத்தில் ஆடி மாதம் சித்திரை மாதம் அப்படி இப்படின்னு ஏதோ சொல்லுவாங்க, பிறக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதுக்குன்னு அப்போ பிறக்கிற பிள்ளைங்கள வேண்டான்னா சொல்லுவாங்க. இது கடவுள் கொடுத்த இயற்கையான நியதி. ஆனால் வந்து வியாபாரிகள் வந்து அவங்களோட இது நோக்கத்துக்காகவோ என்னவோ தெரியல இந்த காரணம் சொல்கிறாங்க. அதுக்கு ஏன் அப்படி சொல்கிறாங்க? பால்கறவை திறன் கம்மியாக இருக்குங்கிறதுனாலயா இல்லை என்னான்னு எனக்கு தெரியலைங்க. நம்ம வீட்டில் கூட ஒரு கன்றுக்குட்டி வாங்கி வளர்க்கணும்னு சொல்லிட்டு ஒரு சப்ஸ்கிரைபர் தம்பி கூட வாங்கிட்டு போனாங்க ஒரு 5 மாதத்துக்கு முன்னாடி. அப்போ பார்த்திங்கன்னா பொன்மணியை தான் அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு. இருந்தாலும் பார்த்திங்கன்னா அவங்க பட்டுவை தான் சுழி இல்லாமல் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம இரட்டை கன்றோட அம்மா இருக்கால மணி, அவளோட வந்து பெண் கன்றுக்குட்டி தான் ஈன்றுருந்துச்சு. அந்த கன்றுக்குட்டியை தான் அவங்க பிடிச்சிட்டு போனாங்கங்க. அப்போதைக்கு எங்களுக்கு கொஞ்சம் அமௌண்ட் ப்ராப்ளமாக இருந்துச்சு, இல்லைன்னா அவளை நாங்கள் விற்றுருக்க மாட்டாங்க. இருந்தாலும் ஒரே கவலையாக இருக்குது. சப்போஸ் வந்து பொன்மணி வந்து சினையாக்கி விற்றோம்னா அந்த பார்ப்பாங்களோ பார்க்க மாட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு நப்பாசையில் அவளை வச்சுக்கிட்டு இருக்கோம். நாங்களும் பார்த்துக்கிட்டே இருப்போம், எப்போ சினை பருவத்துக்கு வரும்னு சொல்லி வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். அந்த இவ தான் பட்டு சொன்னல, சின்ன பட்டு, அவள் தாங்க கண்மணியோட பிள்ளை. இவளுக்கும் பார்த்திங்கன்னா அசைவ சுழி தான் இருக்குது. அதான் கவலையாக இருக்குது. நம்ம அர்ஜென்ட்டுக்கு ஏதாவது ஒன்று விற்கணும்னா இப்படி சொல்கிறாங்களேன்னு ஒரு கவலையாக இருக்குது. நம்ம கட்டுத்திரையில் பெண் கன்றுக்குட்டியாக போடுறது ஒரு பக்கம் சந்தோஷமாக இருந்தாலும், நம்ம வீட்டில் வளர்கிற கன்றுக்குட்டி பெண் கன்றுக்குட்டினால அடுத்த வீட்லேயும் வளர்கிறதுக்காக தான் நம்ம கொடுக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு மன திருப்தி மட்டும்தான் எனக்கு எப்பொழுதுமே. பெண் கன்றுக்குட்டி போடுற ஒவ்வொரு தருணத்துலேயும் நான் அதை தான் நினச்சி கடவுள்கிட்ட வேண்டிக்குவேங்க. ஏற்கனவே சொல்லியிருக்கேன், வாங்கின மாடு ஆண் கன்றுக்குட்டி போட்டு அதனால் அதை விற்றதுக்கப்புறம் என்னோடய பொண்ணு அழுது ரொம்ப கஷ்டப்பட்டு போயிட்டேன். அதுக்கப்புறமேட்டுக்கு பார்த்திங்கன்னா நம்ம கட்டுத்தரையில் பெண் கன்றுக்குட்டி தான் போடுது. இவங்க தான் ரீனாங்க. இவளுக்கு வந்து ஓரளவுக்கு புண்ணு ஆறிடுச்சு. டீனாவுக்கு 3/4 ஃபுல்லாகவே ஆறிடுச்சுங்க. பார்த்திங்கனாலே தெரியும். இப்போ தொப்புள் வீக்கமாக இருந்துச்சுன்னு சொன்னல, இப்போ பார்த்திங்கன்னா தொப்புள் வந்து இந்த வீக்கம் மறைஞ்சு கொஞ்சம் நல்லா இருக்குதுங்க. இவளையும் கேர் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இவங்களுக்கு எல்லாமே சுழி வந்து அந்த மாதிரி இல்லை, இன்னும் நிறையா வகை சுழிகள்லாம் இருக்குதுங்க. நம்மளுக்கு அதை பற்றி தெரிஞ்சால் சொல்லணும், தெரியலைங்கிறப்ப நம்ம வந்து இந்த ஒரு சுழியை தான் மெயினாக பார்ப்பாங்க அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு போட்டேன். ஓகேங்க, பாய். நம்ம வீடியோவை தொடர்ந்து பார்த்து ஆதரவு தாருங்க.